அனைவருக்கும் வணக்கம். நகை திருட்டு வழக்கில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தி சிலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் ஆச்சரியப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர்களுடைய குலத்தொழிலை காலங்காலமாக செய்து வரக்கூடிய தொழிலை செய்திருக்கிறார்கள். என்ன இந்த முறை மாட்டியிருக்கிறார்கள். இதுவரை மாட்டாமல் திருடி வந்தார்கள். விஞ்ஞான ரீதியில் திருட்டை எல்லாம் நடத்தி வந்தார்கள். ஆனால் இப்போது மாட்டியிருப்பது தான் சற்று ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன சம்பவம் அப்படின்னா, நெற்குன்றம் பகுதியை சேர்ந்த வரலட்சுமி என்கிற நபர் கடந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி காஞ்சிபுரத்திலிருந்து கோயம்பேட்டுக்கு வர்றாங்க. பேருந்தில் வர்றாங்க. பேருந்து நிலையத்தில் இறங்கியதுமே அவங்க கையில் ஒரு பை வச்சுருக்கிறாங்க. அந்த பையை திறந்து பார்க்குறப்போ அந்த பையில் இருந்த 4 சவரன் நகையை காணலை. பையில் இருந்த நகை எங்கே போச்சு? நம்ம கையில் தானே பை இருந்துச்சு, நகையை யார் எடுத்திருப்பாருன்னு சொல்லி அவங்க பதறி அடித்து போய் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கிறார்கள். சம்பவம் நடந்த அன்றைய தினமே புகார் கொடுக்கப்பட்டு விட்டது. காவல்துறை தீவிரமான விசாரணையை நடத்தி வருகிறார்கள் இந்த நகை திருட்டு குறித்து. திருடனை கண்டுபிடிப்பதற்காக திருடனை கண்டுபிடிக்க தீவிரமான விசாரணை நடத்திய காவல்துறைக்கே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. சிசிடிவி காட்சிகள் மூலமாக ஆதாரத்தை காவல்துறை எடுக்கிறார்கள். திருடனையும் கண்டுபிடிக்கிறார்கள். திருடன் யார் என்றால் வேறு யாரும் இல்லை, திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி என்பவர். பெண் ஊராட்சி மன்ற தலைவர், திமுகவினுடைய உடன்பிறப்பு, பெரியாருடைய பேத்தி, பெரியாரின் வழித்தோன்றல். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதை பாருங்க, எவ்வளோ ஒரு கேவலமான வேலை பாருங்க இது. இவ்வளோ நாளும் திருடிட்டு இருந்தாங்க. எதை திருடினார்கள்? மக்கள் பணத்தை திருடினார்கள். நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இல்லையா திட்டங்களுக்கெல்லாம், அதில் கமிஷன் என்று சொல்லி அதில் திருட்டு, இன்னும் கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் சம்பாதிப்பது, இது போன்ற வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தவர்கள் இப்போது ஒருபடி மேலே போய் நேரடியாக மக்களுடைய நகையை திருடக்கூடிய அளவிற்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் இது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த சாதனையா இல்லையா? இதை விட ஒரு கேவலம் உண்டா? எங்கேயாவது இருக்குமா? இந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி மீது இந்த வழக்கு மட்டும் இல்லைங்க, வேலூர், ஆம்பூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இவ்வளவு குற்ற பின்னணியை கொண்ட ஒரு நபரை எப்படி திமுக ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுத்தது? எப்படி அவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்தது? அப்போ ஒரு தவறான நபர் என்று தெரிந்தே நீங்கள் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் யாருக்கான அரசியலை இந்த மண்ணில் செய்கிறீர்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. இந்த ஊராட்சி மன்ற தலைவிக்கு வாக்கு செலுத்திய மக்கள் எப்படி நம்ம இதை அணுகிறது சொல்லுங்க? இது போன்ற திருடர்களுக்கு, இது போன்ற கயவர்களுக்கு, இது போன்ற நபர்களுக்கே தொடர்ந்து தவறை செய்த நபர்களுக்கே திரும்ப திரும்ப மறுபடியும் நம்ம எதை பற்றியும் யோசிக்காமல் இவர்களுக்கு வாக்கு செலுத்தியதன் விளைவு இப்போ ஒரு திருடரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகையை திருடி வைத்திருக்கக்கூடிய ஒரு நபரைத்தான் நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? உங்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவியாக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர்கள். எப்படி பார்ப்பது இதை? எவ்வளோ அவமானமான ஒரு வேலை பாருங்க, எவ்வளோ அசிங்கமான ஒரு செயல், எவ்வளோ கேவலமான ஒரு செயல். ஒரு மக்கள் பிரதிநிதி, ஒரு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவி சக பயணியிடம் 4 சவரன் நகையை திருடுகிறார் என்றால் அரசியல் கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா மக்கள், அரசியல் சாக்கடாயிடுச்சுன்னு. இதுதான், இப்படி தான் திருடர்களும் ரவுடிகளும் கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் அயோக்கியர்களும் அரசியலில் நுழைந்ததன் விளைவு இவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட நிலைக்கு இந்த அரசியலை, இந்த நாட்டினுடைய அரசியலை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. போயும் இவ்வளோ கேவலமாக திருடணுமாங்க? இவ்வளோ கேவலமா? ஸ்டாலின் அவர்களுடைய பதில் என்ன இந்த திருட்டுக்கு? உங்கள் கட்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் திருடி இருக்கிறாருங்க. திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். கேட்டால் சொல்லுவார்கள், எங்கள் கட்சிக்காரர் என்று தெரிந்தும் கூட அவர் திருடியது கண்டுபிடிக்கப்பட்ட உடனடியாக நாங்கள் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்து நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். இதுதான் திராவிட மாடல் என்பார்கள். வெட்கம் என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் கைதெல்லாம் செய்ய மாட்டாங்க இவர்கள். பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு கூட இவர்களுடைய கட்சிக்காரர்கள் தவறு செய்கிற போது கைது செய்யாமல், வழக்கு கூட பதிவு செய்யாமல் இருக்கக்கூடிய இவர்கள் இந்த திருட்டு வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்றால் இதற்கு காரணம் வேறாகத்தான் இருக்கும். உட்கட்சி பிரச்சனையாக இருக்கும்.
உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக இருந்திருப்பார், ஏதாவது செயல்பாடுகளில் ஈடுபட்டிருப்பார், அதனால் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. அது என்ன நடக்குதுங்க? உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் எந்த நடவடிக்கையும் வராது. உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை பாயும். அமலாக்கத்துறையோடு கைகோர்த்து இவர்கள் திமுகவினுடைய சீனியர் அமைச்சர்கள், மூத்த தலைவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான். நாம் கூட அதை பேசியிருக்கிறோம். ரைடு வரும், ரைடு விட்டு மிரட்டுவது. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவினுடைய மூத்த தலைவர்களுக்கு ரைடு விடுவது பாஜக தான் விடுகிறது அமலாக்கத்துறையின் மூலமாக என்று. இல்லை, பாஜகவோடு மறைமுகமாக கைகோர்த்து திமுக என்னென்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான். இப்போ கூடுதலாக என்ன செய்தி அப்படின்னா, இவர்கள்தான் பாஜக மூலமாக அமலாக்கத்துறையை ஏவி உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கட்சியில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அதான் சீனியர்கள், ரஜினிகாந்த் அவர்களை வைத்தெல்லாம் பேச வைத்தார்கள் இல்லையா, திமுகவுடைய சீனியர் அமைச்சர்களை, மூத்த தலைவர்களை. அப்போ அதே போன்று அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டக்கூடிய வேலையை செய்கிறார்கள். அப்போ அந்த ரீதியில் தான் இந்த நடவடிக்கை இருக்கும். இல்லாமல் இவர்கள் தவறு செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு யோக்கியர்களா? அவ்வளவு புனிதர்களுடைய ஆட்சி நடக்கிறதா இங்கே? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு தவறு நடந்தது என்றால் அதை மூடி மறைப்பதற்கு அவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியில். எத்தனையோ வழக்குகளை, எத்தனையோ நிகழ்வுகளை, எத்தனையோ சம்பவங்களை நம்ம பார்த்தோம். ஒன்றும் இல்லை, திருப்பூர் அஜித்குமாருடைய மரணம் ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருந்த வழக்கு. அந்த வழக்கு ஒவ்வொரு நாளும் ஊடகங்களில் அதிக அளவிலே பகிரங்கமாக செய்தி வெளியாகி கொண்டிருந்த நேரத்தில் கூட அந்த வழக்கை அப்படியே மூடி மறைப்பதற்காக கட்ட பஞ்சாயத்து செய்தவர்கள் இவர்கள், இந்த திமுகவை சார்ந்தவர்கள். இந்த அரசு பாதுகாக்க நினைத்தது குற்றவாளிகளை. எப்படி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை மூடி மறைக்க பார்த்தார்களோ அதே போன்றுதான் இந்த வழக்கும். இதெல்லாம் வெளியே தெரிந்த வழக்குகள். வெளியே தெரியாமல் எத்தனையோ வழக்குகள் இவர்களால் மூடி மறைக்கப்பட்டே வருகிறது. அப்போ அப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியில் திருட்டு வழக்கில் தங்கள் கட்சிக்காரரே கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் என்றால் அதன் பின்னால் இருக்கக்கூடிய காரணம் ஆராயப்பட வேண்டிய ஒன்று. இந்த நபர், இந்த பாரதி, இது போன்ற நபர்கள் எல்லாம் இனி எந்த காலத்திலும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளே வழங்கப்படக்கூடாது. கட்சியிலிருந்து நீக்குங்க. நீக்கினார்களா? தெரியலை. கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்குங்கள். அதை இந்நேரம் செய்திருக்க வேண்டும். அதை செய்வார்களான்னு நமக்கு தெரியலை. ஒரு 2 நாள் முன்னாடி தான் ஒரு செய்தி நம்ம பேசியிருந்தோம். திமுகவினுடைய நகராட்சி மன்ற கவுன்சிலர், திண்டிவனம் நகராட்சி மன்ற அலுவலகத்தில் அரசு ஊழியர், பட்டியலின சமூகத்தை சார்ந்த அரசு ஊழியரை காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்ட செய்திகளை பற்றி பேசியிருந்தோம். இப்போ 2 நாள் தாண்டி ஊராட்சி மன்ற தலைவர் திருடி இருக்கிறார். இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் யாரிடம் மன்னிப்பு கேட்பார்? நீங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் தான் கேட்க வேண்டும். உங்களுடைய கட்சிக்காரர் வளர்த்துட்டே போங்க, வளர்த்துட்டே போங்க. இந்த கவுன்சிலர்களுடைய தொல்லை, இந்த கவுன்சிலர் புருஷன்களுடைய தொல்லை தாங்க முடியலைங்க. ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்தே இதுதான் நடந்துட்டு, இதுதான் நடந்துட்டு இருந்து. இது தெரியும், திமுக ஆட்சிக்கு வந்தால் இதுதான் நடக்கும் என்பது தெரிந்தது தானே. ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, திருட்டு, கொலை, கொள்ளை, இது எல்லாம் தலைவிரித்தாடும் என்று நமக்கு தெரியும், தெரிந்தது தான். நம்ம அப்போதே படித்து சொன்னோம், திமுகவுக்கு மறுபடியும் வாக்கு செலுத்தாதீங்க. அதிமுக சரியில்லை தான், அதிமுக சரியில்லை என்று சொல்லி திமுகவுக்கு வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் அதிமுகவின் ஆட்சியை விட கேடுகட்ட ஆட்சியை இவர்கள் கொடுப்பார்கள். இவர்களுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள், இவர்கள் 2 பேரையும் தூக்கி வீசுங்கள் என்று நம்ம பேசாத நாட்களே இல்லை தேர்தல் பரப்புரைகளின் போது. இல்லைங்க, திமுக திருந்திருப்பாங்க, முன்னாடி மாதிரியெல்லாம் ரவுடிசம் செய்ய மாட்டாங்க, கட்ட பஞ்சாயத்து செய்ய மாட்டாங்க, திருட மாட்டாங்க, மன்னிப்பு கேட்டுட்டாங்க, திருந்து விட்டார்கள் என்று மக்கள் நம்பி வாக்கு செலுத்தினார்கள். இன்றைக்கு எந்த திமுகவை நம்பி மக்கள் வாக்கு செலுத்தினார்களோ அந்த திமுகவே மக்களுடைய நகையை திருடக்கூடிய அளவிற்கு துணிந்து நிற்கிறது. மக்கள் இதையெல்லாம் தெளிவாக கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் 8 மாத காலம்தான் இருக்கிறது தேர்தலுக்கு. இந்த முறையும் இந்த திராவிட மாடல் அரசை விட்டு வைத்தோம் என்றால், இன்னைக்கு சாலையில் பொது இடங்களில் திருடுறாங்க ஊராட்சி மன்ற தலைவர்கள், நாளை மறுபடியும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் நம்முடைய வீடு தேடி வந்து இவர்கள் திருடுவார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எங்களை கேட்கறதுக்கு ஆளே இல்லை, அதிகாரம் இருக்கிறது, அதிகார திமிர். அதுதாங்க திமுகவினருடைய இந்த அத்துமீறல்கள், இந்த அராஜகங்கள், இவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்ட பஞ்சாயத்துகள், ரவுடிசம், இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் ஆளுங்கட்சி, எங்களை மீறி இங்கே ஒன்றும் நடக்காது, அரசு எங்களுடையது, காவல்துறை எங்களுடையது, நான் திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர், நான் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர், நான் திமுகவினுடைய ஊராட்சி மன்ற தலைவர், நான் திமுகவினுடைய ஒன்றிய கவுன்சிலர், என்னை தாண்டி தான் இங்கே எல்லாமே நடக்கும் என்கிற அந்த திமிர் தெனாவட்டு இருக்கிறது இல்லையா, அந்த தெனாவட்டு தான் அத்தனை தவறுகளுக்கும் காரணம்.
நல்லவர்கள் கற்றவர்கள் அரசியலை விட்டு எப்போது வெளியேறினார்களோ அப்போதே அரசியல் இது போன்ற அயோக்கியர்களுடைய கைகளில், ரவுடிகளுடைய கைகளில், திருடர்களுடைய கைகளில் சென்று விட்டது. இப்போ இதை மீட்டெடுக்க வேண்டிய தேவை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. இது போன்ற நபர்கள் அரசியலில் இருந்தால், மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தால் எப்படி மக்கள் பணி சரியான முறையில் நடக்கும்? இங்கே பாருங்கள், நகையை கூட விட்டு வைக்காமல் திருடக்கூடிய ஒரு நபர் இவருடைய ஊராட்சி மன்றத்தில் வரக்கூடிய நிதியை எப்படி நல்ல முறையில் நியாயமாக, உண்மையாக, நேர்மையாக இவர் பயன்படுத்தி இருப்பார்? இவர் மீது விசாரணை பல கோணங்களிலும் நடத்தப்பட வேண்டும். அந்த ஊராட்சி மன்றத்தில் எத்தனை நிதி, எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அது நிதியில் எவ்வளவு நிதி உண்மையிலேயே செலவிடப்பட்டிருக்கிறது, இந்த ஊராட்சி மன்ற தலைவி எவ்வளவு நிதியை ஆட்டையை போட்டிருக்கிறார் என்கிற ரீதியில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். என்ன பிரச்சனை அப்படின்னா, முன்னாடியெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் அரசினுடைய திட்டங்கள், அந்த திட்டங்கள் மூலமாக வரக்கூடிய நிதியிலிருந்து திருடுவார்கள், அதை திருடுவார்கள். இப்போது நிதி வர்றதுக்கும் அங்கே நிதி இல்லை, மொத்தமாக நாசம் பண்ணி வச்சுட்டாங்க. கஜானாவை காலி செய்து வைத்திருக்கிறார்கள். பல லட்சம் கோடி கடனில் இருக்கிறது தமிழ்நாடு. அப்போ அங்கே இருந்து திருட முடியாது, திருடி முடித்து விட்டார்கள் இல்லையா? இருந்த பணத்தை எல்லாம் முடிச்சிட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? அப்போ இனி வேறு வழி, மக்களிடம் போய் திருடுவோம் என்று திருட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த திருடர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் வாழ தகுதியற்ற ஒரு நிலமாக இந்த நிலத்தை, தமிழ்நாட்டை மாற்றி விடுவார்கள். கைது செய்யப்பட்ட இந்த நபர் எக்காரணம் கொண்டும் வெளியே வரக்கூடாது. இவருக்கான தண்டனை சட்டப்படி கொடுக்க வேண்டும். சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் இவரை போன்ற மற்ற திருடர்களுக்கு புத்தி வரும், அச்சம் வரும். அந்த அச்சத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான் மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியும். திமுக ஆட்சி அமைந்தால் திமுகவினர் எதை செய்யலாம் என்று ஆர்வமாக வந்தார்களோ அதை மிக தெளிவாக அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள்.